பப்புக்குட்டியும் நானும் மோஸ்ட்லி எங்கேயுமே வெளியே போக மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஹஸ்பண்டுமே அப்படிதான். வீட்ட விட்டா வேலை, வேலைய விட்டா வீடு அப்படின்னே இருக்காங்க. ஸோ மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக எங்கேயாவது அவுட்டிங் போலான்னு பிளான் பண்ணோம். ரொம்ப 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 பிஸியாவே ஓடிட்டு இருக்க லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் மைண்ட ரிலாக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன் நானு. ஸோ அதனாலவே வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது வந்து அவுட்டிங் போயிட்டு வந்துருவோம். ஸோ அப்படி வந்து அன்னைக்கு நாங்க பீச்சுக்கு தான் வந்து போனோம். வீட்ல வந்து தண்ணி இந்த மண்ணெல்லாம் பார்த்தா அப்படின்னா உருண்டு பெறல்றவ பீச்சுக்கு போனா மட்டும் அந்த தண்ணிய பார்த்தா அவளுக்கு எப்படிதான் இருக்குன்னே தெரியாது. அந்த அலை வரும்போதெல்லாம் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுவா. பீச்சுக்கு போயிட்டு இந்த மாதிரி கடல் தண்ணியில காலை நனைக்கிறது எப்படி இருக்கும்? செம்ம சூப்பரா இருக்கும்ல அந்த ஃபீலே. ஆனா வந்து ஒவ்வொரு டைம் நான் பீச்சுக்கு போகும்போது அருண் கிட்ட இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப கெஞ்சுவேன். அவங்களுக்குமே கடல் தண்ணியில காலை நனைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்துட்டு பேண்ட் ஈரமாயிடும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக வரவே மாட்டாங்க. ரொம்ப நேரம் கெஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் என் கூட வந்து நிப்பாங்க. வீட்ல இருந்தே சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்க பீச்ல உட்காந்து சாப்பிட்டோமா, செம்ம ஹாப்பியா இருந்துச்சு அந்த மாதிரி சாப்பிட்டது. அப்புறம் பப்புக்குட்டியும் ஹஸ்பண்டும் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த ரெண்டு விஷயமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எவ்வளவு நாள் நாங்க பீச்சுக்கு போயிருக்கோம். ஆனா இந்த டைம் பீச்சுக்கு போனப்போ மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸிங்கா செம்ம ஹாப்பியா இருந்தது.